கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தவக்கால சிந்தனையாக நாம் தியானிக்க இருப்பது உனக்கு அமைதி தருகிற இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு அமைதியை கொடுக்க முடியும் என்று சொல்லி திருவசனம் நமக்கு சொல்லுகிறது. அதற்கு பாருங்க, அவரே சொல்லுகிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி 11:28 அவர் சொல்லுகிற ஒரு காரியம், மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை அமைதியை தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இளைப்பாறுதல், ஒரு அமைதி யாரிடத்துல இருக்குன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மாத்திரம்தான் இருக்கிறது. அதற்கு பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அதே லூக்கால பார்க்கிற பொழுது, லூக்கா எழுதின நற்செய்தி 2ஆம் அதிகாரத்துல அவர் பிறக்கிற பொழுது ஒரு காரியம் அங்கு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனே விண்ணக தூதர் பேரணி அத்தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு உகந்தவர்களுக்குத்தான் என்ன நடக்கிறது? ஒரு அமைதி, ஒரு சமாதானத்தை நாம் ஆண்டவர் கொடுக்கிறதை அவர் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானம் அல்ல, நான் கொடுக்கிறது உலகம் கொடுக்கிறது இல்லாதபடி ஒரு மிகப்பெரிய, ஒரு நித்தியமான, ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை உங்களுக்குள் நான் வைத்து போகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய சீடரை பார்த்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே அவர் பாருங்க, உயிர் தெழுந்த பொழுது கூட அவர் சீடர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் என்று சொல்லி, சாலோம் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து, சீடர்களை பார்த்து வாழ்த்துகிறதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தவறு நாட்களிலே நமக்கு பல விதங்களில் நமக்கு அமைதி இல்லாதபடிக்கு நம்முடைய எண்ணங்களும் பாருங்க, நம்முடைய பார்த்தீங்கன்னு சொன்ன பிரச்சனையினால, பலவிதமான போராட்டங்களினால நம்முடைய எண்ணங்கள் அலைப்பாய்கிறதை பார்க்கிறோம். அமைதி இல்லாமல் திருக நாம் போகிறதை நாம் பார்க்கிறோம். பிஸ்னஸ்ல ஒரு அமைதி இல்லை, வீட்டில் ஒரு அமைதி இல்லை, போற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைதியை தேடி நான் ஓடுகிறேன். ஆனால் அந்த உலக பிரகாரமான அமைதிக்காக நான் பலவிதமான காரியங்களை செய்கிறேன். ஆனால் அது ஒரு சின்ன இன்பமாகத்தான் இருக்கிறதே ஒழிய அமைதி ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அது என்னை விட்டு போய்விடுகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே அமைதி தரக்கூடிய அந்த அருமையான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை ஆண்டவரே அமைதிப்படுத்துங்கப்பா, எனக்குள் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. பெரும் சுமை சுமந்து நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் அப்பா, என்னை ஆண்டவரே அப்பா, என்னோட சுமையெல்லாம் மேலே வைக்கிறேன். நீரே எங்களை அப்பா அந்த சுமையில எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக, அந்த சுமையை ஏற்றுக்கொண்டு எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக ஆண்டவரே நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி இந்த தவறு நாட்களிலே அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட இயேசு சுவாமி, இந்த பெருசுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடிய இவர்களை அப்பா நீர் அப்பா ஒரு சமாதானத்தை கொடுத்து, அமைதியை கொடுத்து ஆண்டவரே இவளை நிம்மதி கொடுக்கும்படிக்காக நாங்கள் உம்மை பார்த்து வேண்டுகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.